வணக்கம். ரீசெண்டாக ஜூனியர் விகடனில் ஒரு அட்டை படத்தோட தன்னோட இதழை வெளியிட்டிருந்தாங்க. அதில் தூங்கும் காவல்துறை, கோமாவில் உளவுத்துறை, ரத்தத்தில் புரளும் சட்டம் ஒழுங்கு அப்படின்ற தலைப்பிட்டு அந்த இதழை வெளியிட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு என்னங்க இப்படிலாம் பேசுகிறாங்க, தமிழ்நாடு அமைதி பூங்கான்றாங்க அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ உண்மையிலேயே தமிழ்நாடு அமைதி பூங்காவா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இல்லை, தமிழ்நாடு அமைதி பூங்கா தான். ஆனால் அது மற்ற ஸ்டேட்ஸு அங்கே நடக்கிற குற்றங்கள் அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நாம் அவங்கள மாதிரி கிடையாது, கொஞ்சம் எவால்வ் ஆகிட்டோம் இல்லையா? அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற சிக்கல்களை தீர்க்கணுமா இல்லையா? ரீசெண்டாக நடக்கிற குற்றச்சம்பவங்களை பார்க்குறப்போ இந்த அமைதி பூங்கா அப்படின்ற டேக் இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. கடந்த ஜனவரி மாதம் ஜகபர் அலி அப்படின்ற ஒரு முன்னாள் அதிமுக கவுன்சிலர் அவர் ஒரு கல்குவாரிக்கு எதிராக குரல் எழுப்புறார். 70,000 டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க. அது சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன், ஆர்டிஓவை பார்த்துருக்கேன், டிஆர்ஓவை பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்க்குறேன். இப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருந்தா ஜனவரி 17ஆம் தேதி மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த போறதா அறிவிச்சிருந்தாரு. இப்போ நாங்கள் போய் நேரடியாக தடுக்க போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சிருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட சுற்றி நிற்கிறாங்க. எங்களால் எதுவுமே செய்ய முடியலை. அதனால் மீண்டும் மீண்டும் அதிகாரிகளை பார்க்குறோம். எங்களுக்கு அதிகபட்சம் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வரம்பு, நாங்கள் மக்களை திரட்டி போராடுறத தவிர வேறு வழி இல்லை. மிக விரைவில் அநேகமாக வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அதே ஜனவரி 17ஆம் தேதி அவர் லாரி ஏற்றி கொல்லப்படுகிறார். இது நடந்தது புதுக்கோட்டை மாவட்டத்தில். இதே மாதிரி இப்போ மார்ச் மாசத்துல ஜாகிர் ஹுசைன் அப்படின்ற ஒரு முன்னாள் காவல் அதிகாரி அவர் என்ன பண்றாருன்னா, வக்பு வாரியத்துக்கு உரிய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் அமீர் பிவி எழுதி கொடுத்தவரை பாவம் ஒரு 85 வயசு கலை சாவ போகும்போது அவ பேர்ல சேர்ந்து இவன் தௌஃபிக்குடைய கிரிமினல் வேலை அவங்க பேத்திக்கு எதிர்ப்பு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் போடுறான். அதை ஆக்கிரமிப்பு செய்கிறவங்க அவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வச்சு ஒரு பெட்டிஷனை கொடுத்ததாகவும் சிஎம் செல் வரைக்குமே போனதாகவும் இதில் தீர்வு காணப்படவில்லை அப்படின்றது இல்லாமல் தன் மீது கொலை மிரட்டல் இருப்பதாகவும் இதுக்கு சில போலீஸ் அதிகாரிகளே உடந்தையாக இருக்கிறதாகவும் அவர் ஒரு வீடியோவில் தெரிவிக்கிறாரு. என் மேலே கொலை மிரட்டல் ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன். சாகப்போ நான் என்ன வேணாலும் பேச முடியும், பேசலாம், எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும். தான் எப்படியும் கொலை செய்யப்படுவேன் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்றாரு. அவர் சொன்னபடியே மார்ச் 18ஆம் தேதி சில மர்ம நபர்களால் அவர் தாக்கி கொல்லப்படுகிறார். இது நடந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில். இந்த 2 படுகொலை மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை எல்லாத்தையும் சேர்த்து வைத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னு சில பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சிக்கல்கள் ஒரு புறம் இருந்தா சாதி பிரச்சனை இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் சாதிய உணர்வு மேலோங்கி இருக்குது. கல்யாணம் பண்ணவனுங்க, குழந்தை குட்டி பெற்றவங்க இவங்க தான் கத்தி தூக்கிட்டு சாதி வரியோடு தெரிஞ்சாங்க. இப்போது மாணவர்கள் 18 வயது நிரம்பாத மைனராக இருக்கிறவங்கலாம் கத்தியை தூக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற பசங்க இந்த மாதிரி சாதி உணர்வோட குற்றச்செயல்களில் ஈடுபடுறது, இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நாங்குநேரியில் ஒரு மாணவன் வீடு புகுந்து வெட்டினாங்க பார்த்தீங்களா, அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அது திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த விஷயம். சிவகங்கை மாவட்டத்தில் ராயல் என்ஃபீல்டு ஓட்டினா, புல்லட் ஓட்டினா அப்படின்றதுக்காக அந்த மாணவனை வெட்டினாங்க இல்லையா, அது இன்னொரு எடுத்துக்காட்டு. தூத்துக்குடி மாவட்டத்தில் கபடி விளாண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சாதியை சொல்லி உனக்கு கபடி கேக்குதா அப்படின்லாம் வெட்டியிருக்காங்க. இது இன்னொரு எடுத்துக்காட்டு. இந்த குற்றச்சம்பவங்கள்ல பாதிக்கப்பட்டவங்களும் சின்ன வயசு பசங்க, குற்றம் செய்தவர்கள் அவங்களும் சின்ன வயசு பசங்க. ஸோ இப்படி ஒரு நிலைமை போயிட்டு இருக்கிறப்போ இதை தவிர்க்கிறதுக்கு தமிழக அரசு என்ன செய்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நெல்லை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் சாதி பிரச்சனை இல்லை என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். ஜாதி பிரச்சனை இல்ல தமிழ்நாடு முழுவதும், திருநெல்வேலியில் இல்லவே இல்லை. முன்னாள் நீதிபதி சந்துருவின் தலைமையில் ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சார் இல்லையா, இந்த மாதிரி கல்வி கூடங்களில் இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளை ஒழிக்கிறதுக்கு வழிவகை பண்ணுறதுக்கு சில மாறுதல்களை செய்யணும் அப்படின்ற சில அறிவுறுத்தல்களோட ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சார் இல்லையா. அந்த அறிக்கையின் அடிப்படையில் என்ன மாதிரியான சேஞ்சஸை, என்ன மாதிரியான நடைமுறைகளை மாற்றி இருக்கு அரசு அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப அடிப்படையான கேள்வி. ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய பரிந்துரைகளில் சாதி முறையீடுகளை கைவிடுதல், வகுப்பறைகளில் இருக்கை ஏற்பாடுகள், சாதி பெயர்கள் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்டவற்றை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பள்ளிப் பெயர்களிலிருந்து கள்ளர் மீட்பு, ஆதி திராவிடர் நலன் என்ற பெயர்களை நீக்கி அரசு பள்ளிகள் என்று மட்டுமே குறிப்பிட வேண்டும். அனைத்து பள்ளிகளும் ஒரே கூரையின் கீழ் கொண்டுவரும் வகையில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டின் கீழ் பள்ளிக்கல்வித்துறையின் சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும்.
அனைத்து பள்ளிகளிலும் ஒவ்வொரு வகுப்பறையிலும் மாணவர்களுக்கான இருக்கை ஏற்பாடுகள் கண்டிப்பாக அகர வரிசைப்படி இருக்க வேண்டும். மாணவர்கள் கைகளில் எந்த வண்ணக் கயிற்றையும் அணிவதை தடை செய்யவும். மோதிரங்கள், நெற்றித் திலகம், மிதிவண்டிகளில் சாதியை குறிக்கும் வண்ணம் தீட்ட தடை விதிக்கவும். மாணவர்களின் வருகை பதிவேட்டில் அவர்களின் சாதி தொடர்பான விவரங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. செல்போன் பயன்பாட்டுக்கு தடை, அறநெறி வகுப்புகளை கட்டாயமாக்குதல், ஆலோசகர்கள் நியமனம், மாணவர் மனசு போன்ற பெயர் கொண்ட புகார் பெட்டி உள்ளிட்டவற்றை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டியவை என ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு பரிந்துரைத்துள்ளார். மேலும் சமூக சேர்க்கை கொள்கையை செயல்படுத்த சிறப்புச் சட்டம், ஆரம்பக் கல்வியில் உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டை மேம்படுத்துதல், கல்வி நிறுவனங்களின் பெயரில் சாதி பெயர் சேர்க்கப்படாத வகையில் 1975 தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டத்தை திருத்த வேண்டும் ஆகிய நீண்ட காலத்தில் நிறைவேற்றக்கூடிய பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையும் சவாலுமாக இந்த வேங்கை வயல் பிரச்சனை திமுகவுக்கு இருக்கு. இது வெறும் சவால் மட்டும் கிடையாது, அவங்களுடைய பிளாக் மார்க்காகவே மாறி பார்க்கக்கூடிய சிக்கலாக இந்த விஷயம் இருக்கு. நிறைய முற்போக்கு சக்திகள் இந்த வேங்கை வயல் மேட்டர் தீவிரமா மீடியாக்கள் மத்தியில் பிரபலமாகிறப்போ தீவிரமா குரல் கொடுத்தாங்க. ஆனா இந்த விஷயமாக இந்த விசாரணை எந்த கோணத்துல போகுது, பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளி ஆக்க காவல்துறை முயற்சி பண்ணுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது மியூட் செய்யப்பட்டது சிலருடைய வாய்ஸஸ். சிலர் இதை பத்தி பெருசா பேசவே கிடையாது, சொல்ல போனா மியூட்ல இருந்தாங்க. பிகாஸ் மேபி இட் ஃபீல்ஸ் லைக் a dead rat under the table for them. பட் நமக்கு அப்படி கிடையாது. Every coin has two sides இல்லையா? Let's put the dead rat on the table and discuss about it. அந்த உள்ளூர் காவல்துறையினுடைய விசாரணை சரியான போக்கில் போகல, பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக்க முயற்சி செய்யறாங்கன்ற குற்றச்சாட்டு என்னைக்கு எழுந்தது. இந்த வழக்கை நடத்திட்டு இருக்கிற பாப்பா மோகனா இருக்கட்டும், இல்ல இதுல பாதிக்கப்பட்ட அந்த சமூக மக்களா இருக்கட்டும், அவங்க நிறைய யூடியூப் சேனலுக்கும் நிறைய ஜேர்னலிஸ்டுக்கும் பேட்டி அளிச்சிருக்காங்க. இதுல எல்லாம் இந்த குற்றத்தை உங்களை தவிர யாரும் செஞ்சிருக்க முடியாது, நீங்க தானே செஞ்சீங்க, இந்த குற்றத்தை ஒத்துக்கோங்க அப்படின்னு இதே நோக்கத்துல விசாரணை போயிட்டு இருக்கிறதா இந்த மக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே. சோ அதன் அடிப்படையில தான் சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றணும் அப்படின்ற கோரிக்கை எழுந்தது. அதுக்கப்புறம் சிபிசிஐடி 2 வருடம் காலம் தாழ்த்தி இந்த வழக்கு எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்றத யாருக்கும் அறிவிக்கவே இல்லை. திடீர்னு ஒன் ஃபைன் டே கடந்த ஜனவரி மாதம் தன்னுடைய நிலை அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இவர்கள் குற்றவாளியாக 3 பேர் கருதுறாங்க. யாருன்னா முரளி ராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் அப்படின்ற 3 பேர். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா இந்த பாதிக்கப்பட்ட தலித் மக்கள்ல 3 பேர். இந்த வழக்கை இந்த முடிவு கொண்டு வரதுக்காக 397 சாட்சியங்களை எடுத்துக்கிட்டதாகவும் 197 பேருடைய மொபைல் போனை ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டதாகவும் சிபிசிஐடி தெரிவிச்சிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இவங்க 3 பேர் மேலேயும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதா சொல்லியிருக்காங்க. ஸோ குற்றவாளிகளுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும்ல, அது என்ன மோட்டிவ் அப்படின்னு நம்ம சிபிசிஐடி சொல்றாங்க. இந்த ஊர்ல பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய பத்மா, அவங்களுடைய கணவர் முத்தையா, பத்மா தான் பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் எல்லா விஷயங்களும் செய்யக்கூடியவராக இந்த முத்தையான்றவர் இருக்கார். எல்லா விஷயத்துக்கும் முத்தையா கிட்ட தான் முறையிடுவாங்க, முத்தையா கிட்ட தான் கேட்பாங்க. அப்படின்ற மாதிரி இருக்கிற சூழல்ல அக்டோபர் 2ஆம் தேதி 2022 அன்னைக்கு ஒரு கிராம சபை கூட்டம் நடக்குது. இந்த கிராம சபை கூட்டத்தில் இந்த பஞ்சாயத்து தலைவருடைய கணவர் இருக்கார் பாருங்க முத்தையா, அவர் ஜீவானந்தம் அப்படின்றவரை அவமானப்படுத்திடுறாராம். அந்த அவமானம் தாங்க முடியாம ஜீவானந்தம் தான் மகன் முரளி ராஜா கிட்ட சொல்ல, முரளி ராஜா தமிழ்நாட்டு ஆயுதப்படையில காவலரா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, இந்த சுதர்சன், முத்துகிருஷ்ணன் இவங்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த டேங்க்ல ஏறி மலத்தை கலந்ததாகவும் அதே வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் பல்வேறு சமூக வலைத்தளங்கள்ல பரப்புனதாகவும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுதான் சிபிசிஐடியினுடைய வெர்ஷன். இவங்க குற்றம் செய்ததற்கு இதுதான் மோட்டிவ் அப்படின்னு. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் பிரகாஷா இருக்கட்டும், இல்ல இந்த வழக்கை நடத்திட்டு இருக்கிற பாப்பா மோகனா இருக்கட்டும், இல்ல அதுல பாதிக்கப்பட்ட மக்களே பல்வேறு தளங்கள்ல பல்வேறு இடங்கள்ல யூடியூப்லயும் பிரஸ்லயும் பேசியிருக்காங்க. அதுல கிடைக்கக்கூடிய செய்தி முற்றிலும் வேற ஒரு வெர்ஷனா இருக்கு. அது என்ன வெர்ஷன்? இந்த குற்றம் சாட்டப்பட்ட 3 பேர் இருக்காங்க பாருங்க, முரளி ராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன், இவங்கெல்லாம் இந்த டேங்க் மேல ஏறி பார்த்தது உண்மை. அது எப்போ நடந்ததுன்னா டிசம்பர் 26, 2022 அன்னைக்கு. அதுவும் எதனால ஏறி பார்த்தாங்க அப்படின்னா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய 5 குழந்தைகளுக்கு சில உடல் சிக்கல்கள் ஏற்படுது, சிக்காகிறாங்க. அப்புறம் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்கள புதுக்கோட்டை ஜிஹெச்ல அட்மிட் பண்ண சொல்றாங்க. அங்க இருக்கிற மருத்துவர் தான் இந்த தண்ணியில கண்டாமினேஷன் இருக்க போது செக் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த 3 பேரும் டிசம்பர் 26 அன்னைக்கு டேங்க் மேல ஏறி பார்க்கறதுக்காக போறாங்க.
இது எப்போ நடக்குது? பிராட் டே லைட்ல நடக்குது, எல்லா மக்கள் முன்னிலையிலையும் நடக்குது. மேலே ஏறி பார்த்தவங்க இந்த மாதிரி டேங்குக்குள்ளார இப்படி வந்து மனித மலம் கிடக்குது அப்படின்னு சொன்ன உடனே யாரும் நம்பல. எதனா பாலித்தீன் கவர் எதனா கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை சேகரிக்கிறாங்க. அதை சேகரிக்கிறப்போ அவங்க சில வீடியோக்களும் சில போட்டோக்களும் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ எடுத்த அந்த வீடியோவை தான் அவங்க இந்த வேங்கை வயல் அப்படின்ற வாட்ஸ்அப் குரூப்ல அப்லோட் பண்றாங்க. அதுல இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னா அதை பார்த்துட்டு பல்வேறு சமூக வலைத்தளங்கள்லையும் அதை வந்து பரவ விடுறாங்க. அப்புறம் மீடியா கைக்கு அது போகுது. அதுக்கப்புறம் தான் அது வந்து உலக வெளிச்சத்துக்கு வருது. ஸோ நீங்க சீக்வன்ஸை புரிஞ்சுக்கணும். அப்போ இது வந்து எப்போ நடக்குது? டிசம்பர் 26 அன்னைக்கு நடக்குது. பிராட் டே லைட்ல எல்லா மக்கள் முன்னிலையிலும் நடக்குது. எதனால நடக்குது? ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி டாக்டர் சொன்னாருன்றதுனால. எவ்வளவு நாளா சிக்கா இருந்திருப்பாங்க அந்த குழந்தைங்க? ஒரு 2 நாள் 3 நாளா இருந்திருப்பாங்களா? ஒரு இன்ஃபெக்ஷன்னா அதுக்கு ஒரு இன்குபேஷன் பீரியட் இருக்குல்ல. அப்போ இது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி செய்யப்பட்டிருக்கணும் இல்லையா? எப்போ செக் பண்ணியிருக்காங்க? 26 டிசம்பர் 26. அப்போ டிசம்பர் 26க்கு முன்னாடியே இந்த பிள்ளைங்க சிக்காயிடுச்சு டாக்டர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க செக் பண்றாங்க. ஆனா முழு கதையும் மாத்தி சொன்ன மாதிரி சிபிசிஐடியினுடைய அறிக்கை இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் வெளியான உடனே பிஜேபிக்கு நெருக்கமான சில சங்கிகள் இந்த வீடியோவை தூக்கிக்கிட்டு சுத்தினாங்க. பாதிக்கப்பட்ட மக்களையே விக்டிமையே வந்து இவங்க குற்றவாளிகள் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சாங்க. இதே கதையை தான் போலீஸும் சொல்லுச்சு. போலீஸ் சொன்ன கதையை தான் சிபிசிஐடியும் சொல்லியிருக்கு. ஸோ பாப்பா மோகன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்குள்ளார ஏற்கனவே இரட்டை கொலை முறை இருந்திருக்கு. கோயில்களுக்குள்ளார தலித்துகளை விடாத அந்த பழக்கம் வழக்கமும் அங்கே வந்து இருக்கு. ஒரு தலித் சமூகத்தை சார்ந்திருக்கிறவர்கள் பிற சமூகத்தினர் கலந்து கொள்ளக்கூடிய கோயில் நிகழ்ச்சியிலே, கோயில் விழாவிலே குதிரையை தாண்டி போய் நின்றதை ஒரு மிகப்பெரிய குற்றமாக கருதி அந்த பூசாரி அந்த 4 பேரையும் மன்னிப்பு கேட்க வைத்து காலில் விட வைத்திருக்கிறார். இப்படி பல தீண்டாமை கொடுமைகள் அங்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெளி உலகத்தில் பேசப்படுற அந்த சமயத்தில் டிசம்பர் 26 அன்னைக்கு கலெக்டர் கவிதா ராமு இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஊருக்கு வராங்க. அங்கே இருக்கிற மக்கள்கிட்டலாம் பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் அந்த ஊருக்குள்ளார அந்த இரட்டை கூலை முறை இருக்கிறது இதெல்லாம் வந்து நோட் பண்ணுறாங்க. கோயில்களுக்குள்ளார தலித்துகள் அனுமதிக்கப்படுறதில்லை அப்படின்றதுனால இறையூரில் இருக்கிற அந்த ஐயனார் கோயிலுக்குள்ளார தலித் மக்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போது அந்த கோயிலினுடைய சாவியை கேட்டு ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. ஆனால் அந்த கலெக்டருக்கு எழுதுல சாவி கொடுக்கப்படவில்லை. அப்போ வந்து இந்த பஞ்சாயத்து தலைவர் பத்மாவனுடைய கணவர் இருக்கார் பாருங்க, முத்தையா, அவர் வந்து சாவியை கொடுக்காம டிலே பண்ணதாக சொல்லப்படுது. ரொம்ப தீவிர போராட்டத்துக்கு பிறகு சாவியை வாங்கிட்டு தலித் மக்களை கோயிலுக்குள்ளார அழைச்சிட்டு போறப்போ அங்க இருந்த பூசாரியினுடைய மனைவி சிங்கம்மாள் அப்படின்றவங்க வந்து சாமியாடி சில தகாத வார்த்தைகளால் அங்க இருக்கிற தலித் மக்களை திட்டுறாங்க. பட்டியல் இனத்தவர் கோவிலுக்குள் நுழைந்ததை அங்கு சிலர் விரும்பவில்லை என்று கூறப்படும் நிலையில் சிங்கம்மா என்ற பெண் அருள் வந்தவர் போல ஆடத் தொடங்கினார். அப்போது கோவிலுக்குள் நுழைந்த பெண்கள் குறித்து ஆபாசமாக அவர் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அந்த அம்மா வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அந்த அம்மாவும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இந்த பிரச்சனையில சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸா முக்கியமா அந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எதையுமே வந்து பெருசா வந்து விசாரணைக்குள்ளார எடுத்துக்கொள்ளப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் பாப்பா மோகன். முக்கியமா அந்த ஊர்ல இந்த வாட்டர் டேங்க்ல இருந்த சிக்கல்களை வந்து பேசவே இல்லை. இந்த வழக்கில் நேரில் பார்த்த சாட்சி கிடையாது, டைரக்ட் எவிடன்ஸ் கிடையாது. அப்போ சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் சொல்லக்கூடிய சூழ்நிலை சாட்சியம் தான் உண்டு. அந்த சூழ்நிலை சாட்சியத்துக்கு மிக அடிப்படையாக இருப்பதே அந்த தண்ணீர் தொட்டி தான். அதில் தான் மலம் கலக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த தண்ணீர் தொட்டியை இடிக்காமல் அதை பாதுகாத்து அந்த தண்ணீரையும் அதில் இருக்கிற மலத்தையும் ஆய்வு செய்திருந்தால் உண்மை கிடைத்திருக்க முடியும். ஆனால் பிடிஓ உட்பட, வட்டாட்சியர் உட்பட, காவல்துறை உட்பட முன்னால் நின்று கொண்டு அதை இடித்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆகவே இந்த வழக்கில் முதல் புலன் விசாரணையே சரியாக நடத்தப்படவில்லை. திட்டமிட்டு யாரையும் மறைப்பதற்காக இந்த விசாரணை திசை திருப்பப்பட்டிருக்கிறது தான் நான் சொல்லுவேன். ஆகவே தான் இப்போது முடிவெடுத்து விட்டு அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதற்கு பிறகு புலனாய்வு செய்கிற போது இது போன்ற நிலைகள் வரும். மேலும் இந்த விசாரணையில் சம்பவம் நடந்த அன்னையிலிருந்து என்ன நடந்துச்சுன்றதை பேசுகிறாங்களே தவிர இந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்றத யாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணுறது தயாராக இல்லை. குறிப்பாக இந்த பிரச்சனையில் சில முக்கியமான கேரக்டர்ஸ் மிஸ்ஸிங். பஞ்சாயத்து தலைவர் பத்மாவனுடைய கணவர் முத்தையா, அப்புறம் கவுன்சிலர் சிதம்பரம், இந்த வாட்டர் டேங்கினுடைய ஆபரேட்டராக இருந்த சண்முகம், இவங்கெல்லாம் ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள். அந்த பஞ்சாயத்துடைய தலைவர் பத்மா என்பவர், அவருடைய கணவர் இருக்கிறார். இவர்கள் அங்கே அவர்களுக்கு அந்த பகுதி மக்களுக்கு டேங்க் கட்டி தருவதாக வாக்குறுதி கொடுத்து விட்டு அதை செய்யாமல் கிராம சபை கூட்டத்திலே தவறாக சொல்லியிருக்கிறார். டேங்க் ஆபரேட்டராக இருக்கக்கூடிய சண்முகம் என்பவர் அந்த மக்களுக்காக ஓட்டுகளை வாங்கி கொடுத்தவர். அவர் இதனை தட்டி கேட்டத காரணத்திற்காக வேண்டுமென்றே வேலை விட்டு நீக்கம் செய்திருக்கிறார்கள்.
அவரை வேலையை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் போராடி இருக்கிறார்கள். ஆனா அவர் வேலையை விட்டு தூக்குனதை கலெக்டர் கிட்ட போய் முறையிடுறாரு கவுன்சிலர் சிதம்பரம். கலெக்டர் வந்து இந்த பிரச்சனையை பார்த்துட்டு நீங்க வந்து அவர் வேலையை விட்டு நீக்கினது வந்து செல்லாது, வீடியோ தான் வந்து இதை வந்து நீக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்கு, அவர் மேல ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நாங்க வந்து அதை விசாரிச்சுட்டு அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உத்தரவு வந்து செல்லாது அப்படின்னு அறிவிச்சிடுறாங்க. அதன் பிற்பாடு நடந்ததுதான் இந்த சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. அட்வொகேட் பாப்பா மோகன் இந்த விசாரணையில தனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை சில கேள்விகளை முன்வைக்கிறார். அது என்னன்னா, இந்த பிரச்சனையில முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த வாட்டர் டேங்க், இந்த வாட்டர் டேங்க்ல இருக்கக்கூடிய தண்ணீரை, அது ஒரு முக்கியமான எவிடன்ஸ், அதனுடைய ப்ராப்பரான சாம்பிளை கலெக்ட் பண்ணி அதை ஆய்வுக்கு உட்படுத்தாம அதை ஃபுல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அந்த தண்ணீரை ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்க வேண்டும், அந்த தண்ணீரை சோதனைக்கு எடுத்து ஃபொரன்சிக் ரிப்போர்ட் அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையிலேயே பிடிஓ உட்பட, தாசில்தார் உட்பட, அந்த தலைவர் உட்பட அந்த தண்ணீரை அகற்றியது என்பதுதான் இந்த வழக்கில் முறையாக புனர்விசாரணை செய்யப்படாத நிலையாக இருக்கிறது. இது சரியான முடிவை கொடுக்காது அப்படின்னு பல பேர் முன்னாடி ஏற்கனவே சொன்னாங்க. ஆனா அதன் அடிப்படையில் தான் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. குழாய் போகுதுல்ல, அந்த குழாயில் இருக்கிற மலத்தை எடுத்து டிஎன்ஏ பண்ணுறாங்களா, என்னாச்சு? எந்த ரிப்போர்ட் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அந்த வாட்டர் டேங்கை ஃபுல்லா டெமாலிஷ் பண்ணிருக்காங்க. சோ அதை டெமாலிஷ் பண்ணது யார் உத்தரவின் பேரில் இது செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புகிறார் பாப்பா மோகன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சயின்டிபிக்கல் எவிடன்ஸ்னு எதுவும் இல்லை. இவங்க கொடுக்கறதெல்லாம் போன் கால், இந்த மாதிரி வீடியோ, போட்டோ இதெல்லாம் காட்டுறாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்பாக ஒரு சில ஊடகத்துக்கு மட்டும் எப்படி இந்த விவரம் கிடைத்தது? ஆகவே அதுவும் கூட நிச்சயமாக ஃபேப்ரிகேட் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஃபேப்ரிகேஷன் செய்ய முடியாதப்ப இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் எதையும் உருவாக்க முடியும். என் குரலில் 10 பேர் பேச முடியும் எப்பயுமே. அதெல்லாம் முடிவெடுத்துக்கூடாது எப்பவுமே. இப்போ வாய்ஸ் டெஸ்ட்டுக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஊடகத்தில் வந்திருக்கக்கூடிய ஒன்றை வச்சு எப்போ எடுக்கக்கூடாது. எப்பயுமே ப்ரெஸ்ஸில் கொடுக்குறதோ ஊடகத்தில் கொடுக்குறதோ சாட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சட்டமே இருக்குது. போகிறான் அதை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட வேணும். ஆகவே அந்த ரெண்டு எப்படி உருவாக்கப்பட்டது என்னங்கிறதெல்லாம் இப்போ நான் சொல்ல முடியாது. அது பின்னால் வரட்டும். ஆனால் இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் விசாரிக்கப்படவில்லை. இன்னொரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறார் வழக்கறிஞர் பாப்பா மோகன். அது என்னன்னா, இது ஒரு SC/ST ஆக்ட். இதுல பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணினுடைய குழந்தையினுடைய தந்தை கனகராஜ், அவர் தான் வழக்கு தொடுக்கிறார். அதாவது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடி மக்கள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 கீழ் கொடுத்திருக்கிற வழக்கு. இந்த வழக்கில் மட்டும்தான் புகார்தாரருக்கு, விக்டிமுக்கு, பாதிக்கப்பட்டவருக்கு ஸ்டேஜஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்வார்கள். புலன் விசாரணை ஒவ்வொரு பகுதியிலும் என்ன நடக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆனால் புகார்தாரரான, பாதிக்கப்பட்டவரான கோபிகாசினுடைய தந்தை கனகராஜுக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த அறிவிப்பும் கிடையாது. இது புலன் விசாரணை பற்றி தகவலே கிடையாது. ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க, விசாரணை அதிகாரிகள் மீடியாக்கெல்லாம் கொடுத்து அந்த ஆடியோக்களை பரவ விடுறாங்க. இப்படின்ற சில விஷயங்கள்லாம் முன்வைத்து விசாரணை ஒழுங்காக நடைபெறவில்லை அப்படின்னு CBI இன்வெஸ்டிகேஷனுக்கு இது நகர்த்த போற மாதிரி பாப்பா மோகனுடைய கேள்விகள் இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான மேட்டர்ல எது சரி எது தவறு அப்படின்னு முடிவெடுக்கிற அதிகாரத்தை காவல்துறைக்கிட்டேயே விட்டுட்ட மாதிரி தெரியுது. அது ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளார வேறு நபர்கள் தலையிடாமல் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் அப்படின்றது உண்மைதான். ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக நடக்கணும். எல்லா விதமான விஷயங்களும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டதா, எல்லா விதமான கோணத்திலையும் இன்வெஸ்டிகேஷன் நடத்தினாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி நடக்கல. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்த போதே குற்றவாளிகள் இவர்களை தான் நம்ம குற்றவாளிகளாக நிறுத்த போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த வழக்கை விசாரணை பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு வழக்கறிஞர் பாப்பா மோகன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் கிட்ட லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் இருக்கு. நாங்களே இதை பண்ணிட்டு நாங்களே இந்த தண்ணியை குடிப்போமா? எங்களுடைய மக்கள் தான் அதை குடிச்சாங்க, சொந்தக்காரன் எல்லாமே, எங்க சொந்தக்காரங்களுக்கே இதை கொடுப்போமா? எங்க சொந்தக்கார பிள்ளைங்களுக்கே இதை கொடுப்போமா? இந்த லாஜிக்கலான கேள்வி இருக்கு பாருங்க. இந்த கேள்விக்கு மூத்த பத்திரிகையாளரான ஐயாநாதன் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் அருமையா பதில் சொல்றாரு. தட் இஸ் லாஜிக்கல் ரீசனிங். இது லாஜிக், இவர் சொல்றது லாஜிக். நான் அதுக்கு ஒரு எதிர் லாஜிக் ஒன்று சொல்றேன். ஆனா நிகழ்த்தது எவ்வளவோ கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, மனைவியை கொண்டுட்டு புருஷனே கொல்லப்பட்டிருக்காங்க, இல்லாட்டி அவளை எங்கேயாவது கொண்டு தூக்கி போட்டுவிட்டு காணலை என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துற உடனே போலீஸ் கண்டுபிடிக்குது, பாடியை கண்டுபிடிக்குது, அப்புறம் இவன் தான்றதை கண்டுபிடிக்குது. யாராவது அவனுடைய மனைவியோ கொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியுமா? யாரை பழி வாங்கிறதுக்காக இப்படி ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னா, பஞ்சாயத்து தலைவர் பத்மாவனுடைய கணவர் முத்தையாவை பழி வாங்கிறதுக்காக இந்த வேலையை செய்திருக்கிறார் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன்
இவங்களோட சேர்ந்து. இந்த முரளிராஜா அவனுடைய அப்பா ஜீவானந்தத்தை அவர் அவமானப்படுத்திட்டாராம். அதனால முத்தையாவை பழி வாங்குறதுக்கோசரம் இவங்க 3 பேர் அதை செஞ்சுட்டாங்க அப்படின்றாங்க. முத்தையாவை பழி வாங்கணும்னா முத்தையா எந்த தண்ணி தொட்டியில தண்ணி குடிக்கிறாரோ அங்கதானே போய் இவங்க பண்ணியிருக்கணும். லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தா அதுதானே ஒரு முக்கியமான ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய கேள்வியா இருக்கு. இவர் சொல்றது லாஜிக், நான் அதுக்கு ஒரு எதிர் லாஜிக் ஒன்று சொல்றேன். ஏன் இவங்க சும்மா ஒரு தண்ணி தொட்டியில கலந்துட்டு இந்த தண்ணியை பருகாம இப்படி கலந்துட்டாங்க அப்படின்னு போய் வீடியோ எடுத்து பரப்பியிருக்க கூடாது? ஏன் இந்த குழந்தைங்கள்லாம் இன்ஃபெக்ட் ஆகிற வரைக்கும் பொறுமையா இருந்து வெயிட் பண்ணிட்டு பண்ணணும்? எல்லாம் சொந்தக்காரங்க தானப்பா, இவங்களும் ஏன்ப்பா அதை பயன்படுத்தணும் அந்த தண்ணியை அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறாங்க சில பேர். இவர் சொல்றது லாஜிக், நான் அதுக்கு ஒரு எதிர் லாஜிக் ஒன்று சொல்றேன். இது என்ன மாதிரியான உளவியலை ஏற்படுத்துது சமூகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த SC ST சட்டம் இருக்கு பாருங்க, இது இந்த மாதிரி தான் நடத்தப்படுது. அவங்களே அவங்கள தாக்கிக்கிறாங்க, அவங்களே வந்து அவங்க டேங்க்ல இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவை பொது சமூகத்துக்கிட்ட கொண்டு போய் வைக்கிறாங்க. இப்போ சிபிஐனுடைய இந்த வெர்ஷன் இது கோர்ட்டால ஏத்துக்கப்படுமா? இது கண்டிப்பா இந்த கோர்ட்ல வந்து இவர்கள் குற்றவாளின்னு நிரூபிக்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே சிபிசிஐடி கிட்ட இல்லை. ஸோ சிபிஐ கிட்ட போனா மட்டும் உங்களுக்கு வந்து நியாயம் கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுது. உள்ளூர் காவல் அதிகாரி மேல நம்பிக்கை இல்லாம தான் சிபிசிஐடிக்கு போறோம். இப்போ சிபிசிஐடியும் வந்து இதே மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேர் மேலேயும் நமக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்றதுனால சிபிஐ அதிகாரிகள் கிட்ட இந்த வழக்கை ஒப்படைக்கிறது இல்லாமல் அதை மானிட்டர் பண்ணலாம், கோர்ட்டும் அதை மானிட்டர் பண்ணும். ஸோ இப்படி எப்படியாவது இந்த நியாயத்தை வந்து இவங்களுக்கு வழங்கிட முடியும் அப்படின்னு தான் பாப்பா மோகன் வந்து போராடிக்கிட்டு இருக்கார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், இவங்க எல்லாம் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் திராவிட கழகத்தினுடைய தலைவரான கி வீரமணி ஒழுங்கான விசாரணை நடந்திருக்கு, சிபிஐ விசாரணை தேவையற்றது அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவருடைய ஒப்பீனியன். ஆனால் சில லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் இன்னும் அப்படியே இருக்கு. அந்த லாஜிக்கல் கொஸ்டின்ஸுக்கு சரியான விடையளிக்கப்படாமலே, அதுக்கு தீர்வு காணப்படாமலே இது சரியான விசாரணை தான், இது பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் உலாவுது. இந்த மேட்டர் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் மிகப்பெரிய பேசு பொருளாகவும் வருகிற காலத்தில் திமுகவுக்கு இருக்க போகிறது. நான் இந்த எபிசோட அட்ரஸ் பண்ணதுக்கான ரீசனே பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் நின்று நாம் பேசணும் அப்படின்றதுனால தான். ஒரு அரசை கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே நம்மளுடைய வேலை கிடையாது. திமுக சமூக நீதி அரசு தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. வெறும் அரசியல்வாதிகள் மட்டுமே வந்து இந்த நாட்டை நிர்வகிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கு கீழே பல பவர் செக்டார்ஸ் இருக்கு, பியூரோக்ரசி இருக்கு, ஆர்டிஓ இருக்காங்க, தாசில்தார் இருக்காங்க, காவல் அதிகாரிகள் இருக்காங்க, இந்த மாதிரி பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்காங்க, அரசியல்லையே கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான புள்ளிகள் இருக்காங்க, சில பிஸ்னஸ்மென் இருக்காங்க. இவர்கள் கிட்டெல்லாம் சாதி ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. சொல்ல போனால் காவல்துறைக்குள்ளாரையும் சாதி ஒரு மிகப்பெரிய அங்கமா இருக்கும். எல்லா இடங்கள்லையும் சாதி மிகப்பெரிய அங்கமா இருக்கும். காவல்துறையாக தான் நீடிக்குது. அது திமுக இருந்தானே, அண்ணா திமுக இருந்தானே, காங்கிரஸாக இருந்தானே, 3 ஆட்சி மாறலாம், அடிப்படையில் காட்சி மாறவில்லை. காவல்துறை அப்படியே சாதியமாகத்தான் செயல்படுகிறதுக்கு இது ஒரு உதாரணம். என்னுடைய கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னா அந்த ஒப்பீனியனை நான் மதிக்கிறேன். இந்த வீடியோனுடைய ஆரம்பத்தில் ஜகபர் அலி, சாகிர் ஹுசைன் இவங்களுடைய படுகொலை பற்றிலாம் பேசியிருந்தேன். இவர்கள் எல்லாம் தனக்கு இந்த முடிவு வரப்போகுது, தனக்கு இந்த கொலை மிரட்டல் இருக்கு அப்படின்றத முன்னாடியே அறிவிச்சுட்டாங்க வீடியோவா. அது இவங்க சொன்ன மாதிரியே இவங்களுடைய முடிவு எழுதப்பட்டது. அதே மாதிரி இந்த வேங்க வயல் மேட்டர்லையும் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் வந்து எங்களையே குற்றவாளி ஆக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் நடந்திருக்கு. குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். சயின்டிஃபிக்கலாக ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடந்து இவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஏத்துக்கலாம். ஆனா விசாரணையில இவ்வளவு ஓட்டைகளை வைத்துக்கிட்டு எப்படி மக்கள் நம்பணும்னு ஏத்துக்கிறாங்கன்னு தெரியல. இந்த விஷயங்களை கூட தானா என் மனசுல என்ன தோன்றுச்சோ அதை நான் அப்படியே சொல்லல. இந்த வழக்கை நடத்திட்டு இருக்கிற பாப்பா மோகன் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். மீடியாவிலையும் பாதிக்கப்பட்டவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க, சில பத்திரிகையாளர்கள் சென்று ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நான் இந்த மேட்டரை சொல்றேன். இதை நான் இங்க பேசுறதுக்கான நோக்கமும் சமூக நல்லிணக்கம் காணப்படணும், மக்கள் கிட்ட அமைதி இருக்கணும், அது மட்டும் இல்லாம சமூக இழிவுகள் நீங்கப்படணும், சாதி ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரியான நல்ல எண்ணத்தோட தான் இந்த விஷயத்தை நான் முன்வைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். But